ஹாய் வெல்கம் டு சீபாபி. பாபரங்களா ஹீரோவா ஹிட்டே போக்காத விஜய் சேதுபதி வில்லனாவோ ஒரு சைட் எனக்காவோ கேரியாவோ பாபரங்கள் வந்து போயிருந்தாலும் அவர் ஹீரோவா ஹிட்டு கொடுத்து ஒரு 6 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு அவ்வாறு வந்துச்சு. அதனால இந்த அவ்வாறு ஹீரோ விஜய் சேதுபதி கம்பேக் கொடுத்தாரா அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க படம் மகாராஜா. மகாராஜ் இந்த படத்தோட கதையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா விஜய் சேது அவர் சனு கிடச்சாங்க. அவர் அவருக்கு ஒரு பொண்ணு அவருக்கு வயசு இல்லை. அவர் பொண்ணு அவர் ஆதரிச்சாங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் பொண்ணு சம்பாக்கு ரஃபிகாப்ப அதுங்கிட்டே ஒரு இடத்துல நான் விஜய் சேது காயத்தோடு போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி கொடுத்தாரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த சேஃபாக திண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் போலீஸ் கம்பெனி கொடுத்தாரு. இந்த லட்சுமி யார் அப்படிங்கிறது நல்லா தான் கதை. இதில் லட்சுமி யார் அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கதை போட லட்சுமி யார் போட அப்படின்ட்டு அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. லட்சுமி யாருங்கிறத ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வீட்டில் ரொம்ப தொட்டி அவன் அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெஃபாக அது பேக் ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ அதை முக்கியமாக அப்படிங்கிறது அவங்க நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வேறெல்லாம் நைட்டு அதையும் போயிட்டோம். அதாவது அழகாக காசு போகணும் இந்த மாதிரி பொருளாக போய் வீடாக அவர்கிட்ட செஞ்சுட்டு அவங்க வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நீசெல்லாம் ஏற்பட்டு தப்பிச்சு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கதையும் போயிட்டு இப்போ அப்போ அதுவும் விஜய் சேது அந்த கம்பெனி கொடுத்தது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்குறதா இந்த மகாராஜா பார்த்து விஜய் சேது பக்கா செல்வன் லைஃப்பில் பயங்கரமாக அப்படின்னு தெரியும். அதுலாம் நிறையா ஒரு பயங்கரமான சிந்தனையாக. அதாவது விஜய் சேது இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். அது மற்றவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியே நினைச்சு ஆச்சரியம் பண்ணுவார். அவர் மற்றவங்க யோசிக்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று அவங்களோட யோசனையும் சேர்த்து யோசிக்கிறாங்க. ஸோ பெரிய புத்திசாலிட்டா இந்த புத்திசாலித்தனை எங்கே வெளிப்பட்டுருக்கா அந்த படத்தில் நடிக்க வெளிப்பட்டுருவோம். அவர் மாற்றிட்டா அந்த கேரக்டர் எங்கேயுமே இருக்கும். அவர் சன் கிடையாது. ஓசியாக ரொம்ப பேசுவாங்க. அப்படின்னா அவர் அமைதியாக பொருளாக கட்டிட்டு இருக்கும். அவர் ஒரு அமைதியாக எந்த ஊருக்கு போகாத ஒரு ஊருக்கு போவாங்கிற ஒரு சைலண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது ஒரு வாடிமை லாங்குவேஜாக இருக்கட்டும், அது வைக்கிறோம் ஒரு நடக்கிற விதமாக இருக்கட்டும். அது மாதிரி எல்லாரையுமே வெளிப்படுத்திப்பாங்க. அதுவும் மெயினாக பார்த்துட்டு சார் மனுஷன் என்னவா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். அதுபோக இந்த கேப்சன் படத்தில் போவாங்க. கடலை கேஷிப் ஒரு சாதாரண ஒரு வந்துட்டார். அவங்க பெரிய இம்பேக்ட் வரல. இப்போ ஒன்தாசன் அபிராமி பாரதி ராஜா இவங்களாம் சரி ஏதோ போனவே அப்படின்னு போனாங்க. எங்கள் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க தான் இப்போ நாத்தி அந்த டேரக்டிங்கில் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நட்டி ஒரு குவாலிஃபைட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே அவர் போயிட்டுருக்கோம். தேட்டர்லேயே அதிகமாக கைநாட்டு இங்கிலீஷ் தான் அவங்க இன்ட்ரோல் பார்த்து அடுத்து நட்டிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும். அந்த சீன் அதை பார்த்து சிம்பிள் போய் எல்லாரையும் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைரக்டர் டைரக்டருக்கு எண்ணிட்டு பாராட்டு செஞ்சுட்டு அதை அந்த கரெக்டான இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் என்னென்ன சிங்கக்குடி படத்தில் அழகாக செட்டாக வைங்க. அவர் பார்த்தா கூட பயமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரை பார்த்தா தான் ஒரே வீடியாக இருக்குது என்ன பண்ணுவாயிரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வெளியே வச்சுருந்தாங்க. அது மிக பாராட்ட முடியுது. படத்தில் முக்கியமாக பாராட்ட வேண்டியது என்னன்னா ஒரு ஸ்க்ரீன் பேவும் எடிட்டிங் தான். இந்த அதே நீங்கள் ஒரு ஈஸியாக எடுத்து வளர்ந்தீங்க. அது அதர் கிளாஸான ஒரு ரொம்பவே லாபனால ஒரு ஈவெண்ட்ஸ் ஸ்டோரி. அது பியூட்டிஃபுல்லாக விஷயம் ஹீரோவும் முடிவாக ஹீரோவும் முடிவாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டு இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே செகண்ட் ஹாஃப்லேயும் சரி நான்லீனியராக கட் பண்ணி எந்த டைம் ஜோனில் இது நடக்குது வேறு நோக்கே தெரியாத கொண்டு போய் அதை கரெக்டாக பாயிண்ட் போய் அந்த ஒரு அவங்கள்ட்ட நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது நம்ம நிச்சயமாக டைரக்டர் போக வேண்டிட்டு இப்போ பாராட்டு தெரிவிக்கும். இதில் முக்கியமாக சொல்லணும்னா புதுசட்டையை பார்த்து தான் படத்தை ஸ்பை பண்ணி தட்டாரு. அப்படி ஸ்பைல் ஆகி போகாலுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். செகண்ட் ஹாஃப்லாம் தாண்டி கடைசி 20 மினிட்ஸ் வரைக்குமே அது இன்னும் இந்த மாதிரி இப்படியே போய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
பட் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி பூசி வந்து சூப்பர் ஆக்ஷன். படத்தில் வந்து நிறைய சீன்ஸாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தா ஏதோ தேவையில்லாத வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்து அது எல்லா சீனுமே எதுக்காக அப்படிங்கிறது செகண்ட் வந்து ரிவ்யூ பண்ணிட்டே வருவாங்க. ஒரு 2 வருடம் சொல்கிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு விஜய் சேதுபதிக்கு ஒரு டாக்டரோ ஃப்ரெண்டு அப்படின்னு சும்மா நார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சீன் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறப்போ பின்னாடி அந்த டாக்டர்னால என்ன யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி ஒரு பயங்கரமான பெட்டராக வச்சு நீங்கள் சீக்கிரம் சரி ஸ்ட்ரென்த்தாக நான் அப்படின்னு காட்டுறதா வந்து அவர் ஸ்கூலுக்கு சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீன் வந்து முன்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் ஃபைட்டில் அதுக்காக வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் இதை மாதிரி வந்து ஒரு சீட்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் வச்சுட்டு செகண்ட் ஆஃபில் வந்து அதை ரிமைன் பண்ணிருந்தாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டா காவடி சீன்ஸெல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ் எல்லாமே இருந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விஜய் சேதுபதி கரை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் பண்ணியை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார் ஃபஸ்ட் ஆஃபில். அதிகாரியை ஒரு திரும்ப செகண்ட் ஆஃப் சொல்லும்போது எல்லாருக்கும் பண்ணி தரையை தண்ணி வந்துடும். அந்த மாதிரி அந்த கதையை மாற்றிருப்பார். அதை வந்து வெளியே நடச்சு பார்க்கும்போது செம தெரிஞ்சிக்கான ரைட்டிங் அப்படின்லாம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பாக்ஸ் சீசன் அது வரைக்கும் விஜய் சேதுபதி ஒரு 4 வாரத்தை சேர்ந்து பேச மாட்டாப்புல. ஆனால் வந்து ஏதாவது காய்கறி வந்துனாப்புல ஒரு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு பிடிச்சிட்டாப்புல அதை விட மாட்டார். விட அப்படியே நாள் அப்படிங்கிறது வந்து வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இன்டோர் பிளாக் சீன் வரும்போது அதில் ஒரு ஸ்டண்ட்டு வந்து பண்ணிடுவாப்புல. அது வந்து டெரிஃபிக்காக வந்து இன்டோர் பிளாக் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும். ஒரு ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் அந்த நட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அது வந்து பார்க்கும்போது சில்லுக்கு சில்லறையெல்லாம் ஒட்டேரிய மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூனை வந்து ஒரு இதை நடிச்சு காட்டுவார். இந்த இது எப்படி நடச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் பார்க்கும்போது வந்து லைட்டாக அணிவீரமாக தாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் அந்த ரிவீலிங் சீன் அது வந்து கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாயில் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா இப்படி செக் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கொடுத்துப்போம். பார்த்துட்டு வந்து எப்படி போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அது அவுட்டோட மாதிரி ஒவ்வொரு கதையை ஓடிட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் போடுறது அதெல்லாம் கேசட் போடுறோம் அப்படின்ட்டு அதை தைக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கணும் ஒரு நீட்டாக மாதிரி இருக்கும். அவள் கண்ணை கட் பண்ண டைம் போய் அப்படி கரெக்டாக வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஜஸ்ட் ஓவர் பண்ணி இன்டர்வியூ வந்து ஒரு கதை இதை மாதிரி ரொம்ப பெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் வந்து அவ்வளோ போகிறீங்களும் நம்ம கொஞ்சம் என்மையெல்லாம் கொஞ்சம் ஒன் டே செய்வீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காமெடியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப் பொண்ணு ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்றே ஒரு தான் அதுவுமே ஓகேவாக இருந்துச்சு. இந்த மாதிரி மியூசிக் வந்து காத்தார மியூசிக் டைரக்டராக அவர் வந்து சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒன்னே செய்விக்க ஃபஸ்ட் ஆஃபு பட் அது இன்ட்ரோவில் சென்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அடையப்பா அப்படிங்கிற செகண்ட் ஆஃபு இந்த 2 சேர்ந்ததான் இந்த மகாராஜ். இந்த படத்தினோட ரேட்டிவ் வந்து 7/10. இந்த நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பில் பட்டதை தட்டி விட்டுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.